வணக்கம் நண்பா. கவரிங் வேலை செய்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தோங்க, எப்படி செய்ய போகிறோங்கிறத. இப்போ அதுக்கு தேவையான பொருள், அதோடய பயன்பாடு, அதை இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கவரிங் வேலை சொல்லித்தரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த வேலையை எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, அதாவது அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அந்த செய்கிற பொருள் என்னென்ன பொருள் தேவைப்படுது, அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும், எல்லோரும் பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. கத்திரி நம்ம வேலை செய்யும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. இந்த கத்திரி அதாவது தேவைப்படுற பொருள் கூட தான் நமக்கு இன்றைக்கி தேவை. இன்றைக்கி தேவையில்லை, எப்போவுமே இந்த பொருள் மட்டும்தான் தேவைப்படும். இந்த பொருள் இருந்தாலே நம்ம கவரிங் வேலை செஞ்சிடலாம். மிஷின்லாம் வாங்கி பெருசாக அப்படிலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. இது கத்திரி, இது பேர் சாவணம். சரிங்களா? இது எதுக்கு பயன்படுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற பொருள் கொரடு. கொரடுங்கிறது வேறு, கத்திரிங்கிறது வேறு. இது கத்திரி கட் பண்ணுறதுக்கு, இது கொரடு சும்மா பிடிச்சி இப்படி இது உங்களுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க எப்படி இதை வச்சு வேலை செய்யணுன்ட்டு. அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி, இந்த பேஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்கும். இந்த பேஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை என்ன வாட்டத்துக்கு வேணாலும் நம்ம அங்கிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு அச்சு மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த அச்சில் தான் நம்ம ஒட்ட முடியும். அதனால் இந்த மெழுகு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம மட்டமாக தட்டிக்கிறணும். உங்களுக்கு நான் தட்டுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற பொருள், இவ்வளோதான். அப்புறமாட்டி ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் ட்ரில்லிங் மிஷின். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது எதுக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ இந்த பொருள் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி பொருள் பார்த்துருப்பீங்க. கத்திரி, கொரடு, சாவணம், ட்ரில்லிங் மிஷின், அப்புறம் ஒரு பிளாக் கலரில் இந்த மெழுகு. இது மெழுகுன்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் போதும், நம்ம கவரிங் வேலை செஞ்சு முடிச்சிடலாம், ஒரு வேலையை செய்யலாம். அப்புறமாட்டி உங்களுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறது அதை கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு பொருள் தேவைப்படும், அது கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதைக்கு அந்த பொருள் தேவைப்படாது. இப்போ இதோட பயன்பாடு எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும், எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷின் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷினில் இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி கருதும்பாங்க, ஆனால் அது பேர் கம்பி. இந்த கம்பியை இந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம இப்படி மாட்டிட வேண்டியது தான். இந்த டைப்பில் இது எப்படி மாட்டுறது அப்படிங்கிறதுலாம் இந்த இது லைட்டாக எடுத்து விட்டோம்னா இந்த இடத்துல மாட்டிடும், அதுவே மாட்டிடும். உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மிஷின் இருக்கும். இப்போ இதில் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கம்பியை இதில் மாட்டிடுறோம். கம்பி தனியாக இருக்கும், மிஷின் தனியாக இருக்கும். நம்ம இந்த மிஷினில் இந்த கம்பியை மாட்டிட்டு இப்போ பாருங்கள், லைட்டாக காலில் ஒரு ப்ரெஸ்ஸிங் இந்த இடத்துல பிடிச்சிக்கிற வேண்டியது. அவ்வளோதான், மிஷின் நின்றுச்சா. நம்ம வேலை செய்கிற மெட்டல் இதுதான். இந்த மெட்டலோட இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து நான் சொல்லி தருவேன். இப்போ இந்த மெட்டல் கம்பியில் இந்த கம்பியை பார்த்திங்க, இந்த மெட்டல் கம்பியில் இந்த இதில் இப்படி வச்சு உள்ளே இது பண்ணிட்டு அப்படியே ஒரு சுற்றினோம்னா பாருங்கள், சுற்றுறோன்னா தெரியுதா? இப்படியே சுற்ற வேண்டியது தான். சுற்றியாச்சுங்களா? அவ்வளோதான். அப்படியே உருவி எடுத்துட வேண்டியதுதான். உருவி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறமாட்டி நம்ம கத்திரி எடுத்து பாருங்கள், கட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு இதை மட்டும் கட் பண்ணதில் அந்த ஒன்று மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. ரவுண்டாக இருக்குங்களா? இதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மல் வேலை செய்கிறப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரவுண்டு வருதுங்களா,
அந்த அந்த இதுக்கு தான் இது பாருங்கள். இந்த இடத்துல ரவுண்ட் இருக்கா, அந்த ரவுண்டுக்கு தான் இப்போ நம்ம தயார் பண்ண இந்த வளையம். இந்த வளையத்தை இப்படி வச்சு நம்ம காய வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது. உங்களுக்கு இதை நான் போகும்போது உங்களுக்கு அப்படியே சொல்லி தந்துக்கிட்டே போவேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மிஷினோட பயன்பாடு எதுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அடுத்தது இந்த சாமணம் கேட்டிங்க, இந்த சாமணத்தோட பயன்பாடு என்ன அப்படின்ட்டு அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு வந்து இது பயன்படும். இந்த பாருங்கள், இந்த பொருள் இருக்கா, இந்த பொருளை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ பொருள் கிடக்கு, இவ்வளோ இது இருக்குது, நிறைய இது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம அதில் ஒன்று மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இதை வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், வந்துடுச்சா? ஒன்று மட்டும் எடுக்கிறதுக்காக தான் இந்த சாமணங்கிறது. வந்துடுச்சுங்களா? இந்த மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் பெரிய வேலை இது கிடையாது. அவங்களுக்கு நான் போக உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இது வந்து பொருளோட பயன்பாடு அது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த பொருள் இது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அடுத்த வீடியோவில் எப்படி வேலை செய்கிறது, அதாவது ஒரு கம்மலே நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பொருள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும், இதோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவேன். நான் காமிச்ச இந்த 4-5 பொருளில் பார்த்திங்கன்னா மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கனாலே 700 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது. இப்போ நான் காமிச்ச பொருள் ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்ம அப்படியே கிடக்கும், லைஃப் டைமுக்கு கிடக்கும் பாட்டுக்கா. நம்ம இதை வச்சு எவ்வளவோ வேலை பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் உங்களுக்கு. இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும், அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த வீடியோங்கிறத உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு இதை பற்றி இது எங்கே கிடைக்கும், உங்கள் கைக்கு எப்படி வந்து சேரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கல்ல நம்ம என்ன பொருள் அதாவது என்ன பொருள் வச்சு வேலை செய்ய போகிறோம், அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அடுத்த இதில் அப்படியே நம்ம எப்படி வேலை செய்கிறதுக்கு தேவையான பொருள் எங்கே கிடைக்கும், அதாவது பொருள் எப்படி வச்சு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் உங்களுக்கு லைன் பிரகாரமாக அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும். நீங்களே தெளிவாக வேலை செய்கிற அளவுக்கு ஆயிடுவீங்க. வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுறதே உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். கடைசியில் உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறது, வேலை செஞ்சுட்டு அதோடு விட்டுட்டு போக மாட்டேன் உங்களை. அடுத்து எப்படி அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு, எப்படி விற்கிறது, சேல்ஸ் பண்ணுறது, நமக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்கும், அது முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். அது கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வேலையை முதல்ல எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. அவ்வளோதாங்க நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்களாம்மா, அடுத்தடுத்து உங்களுக்கு அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வேறு ஒன்றும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே நண்பா, பாய்.